வெல்கம் டு பொதிகையின் கொஞ்சம் சலங்கை சீசன் 2. உங்களோட அமோக வரவேற்பின் காரணமா கடந்த சில வாரங்களா வெற்றிகரமா நடந்துட்டு இருக்கு இந்த நிகழ்ச்சி. 7 to 13 வயசுக்குட்பட்ட குழந்தைகள் பங்கேற்கும் நிகழ்ச்சி. நம்முடைய நாட்டின் பாரம்பரிய நடனத்தை மையமாக கொண்ட ஒரு நடன போட்டி. இத அழகா வடிவமைச்சு தொகுத்து நடுவரா இருந்து நடத்தி கொடுக்கறாங்க கலைமாமணி வெண்ணிராடி நிர்மலா மேடம். வெல்கம் டு தி ஷோ மேடம். இந்த பொதிகையின் கொஞ்சம் சலங்கை நிகழ்ச்சி ரொம்ப அருமையா இருக்குன்னு ஃபீட்பேக் எல்லாம் வருது. அதாவது பார்த்தவங்க எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதுல குறிப்பா சில பேர் என்ன சொல்றாங்கன்னாக்கா, கத்துக்கிறவங்களுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு, மறுபடியும் இதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கும், கத்துக்காதவங்க பாக்குறப்ப நாமும் கத்துக்கலாமே அப்படிங்கிற ஒரு ஆர்வமும் அவங்களுக்கு வருது அப்படின்னு சொல்றாங்க. நிறைய பேர் கேக்குறாங்க, இதுக்கு எத்தனை வயசுக்குள்ள கத்துக்கணும் அப்படின்ட்டு. வயசுக்கு இந்த கலைக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. உடம்புல வலுவும் மனசுல ஆர்வமும் இருந்தா எப்ப வேணா கத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இப்ப தொடர்ந்து பாக்குறவங்களுக்கு இன்னும் இது ரொம்ப உதவியா இருக்கும், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இன்னும் நிறைய விஷயங்கள் நாங்க சொல்ல இருக்கிறோம். இது சொல்றதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். தேங்க்யூ சோ மச் மேடம். இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில கலந்துக்க வந்திருக்கிற நாட்டிய தாரகிகள் யாரெல்லாம் பார்க்கலாமா? சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? என் பேர் கலைவாணி. நான் 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன், லிட்டில் ஓலியன்ஸ் ஸ்கூலில். குரு நேம் கலைச்செல்வி ரமேஷ், சிதம்பரம் நாட்டிய பள்ளி. வெரி குட். அடுத்த பார்ட்டிசிபென்ட். என் பேர் ரேஷ்மா, நான் 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன், ஆஷ்ரம் ஸ்கூலில் நான் படிக்கிறேன். என் குரு பேர் தாக்ஷாணி ராமச்சந்திரன். வெரி குட். என் பேர் பார்கவி, நான் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். என்னோட குரு பேர் எஸ்ஆர் ரவிச்சந்திரன். என் பேர் ஆர் பாக்யலட்சுமி, நான் 9th ஸ்டாண்டர்ட் RM ஜெயின் வித்யாசாரத்தில் படிக்கிறேன். என் குரு பேர் ஸ்ரீராம், நித்யா அர்ப்பணா நாட்டிய பள்ளியிலேருந்து வரேன். ஸோ வெரி குட். எல்லாரும் தயாரா இருக்கீங்க இல்லையா? இப்போ நம்ம முதல் சுற்று ஆரம்பிக்க போறோம். இதனோட பேர் லாவண்யா. இது ஒரு கிளாசிக்கல் ரவுண்ட். எனி கிளாசிக்கல் பாட்டுக்கு இவங்க ஆடுவாங்க. எனி கிளாசிக்கல் பரதநாட்டியம் ஒரு எனி கிளாசிக்கல் சாங் ஆடுவாங்க. ஏன் இதுக்கு ஒரு முக்கியத்துவம்னா, இதுல ஃபுட் ஒர்க் அண்ட் முக பாவங்கள் இதுல நம்ம ஜட்ஜ் பண்ண முடியுங்கிறதுக்காக இந்த ரவுண்ட் ஏற்படுத்தியிருக்காங்க மேடம். So let's start. லாவண்யா. கொஞ்சம் சலங்கை நடமாட வருவாள்.